அதே மாரி சார், இப்போ கொட்டு வாங்குனாலுமே மோதிர விரல்ல கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சினிமா இண்டஸ்ட்ரியில மோதிர விரல்ல கொட்டு வாங்குன எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நாள இயக்குனர் டீம்ன்னு சொல்லுவேன். அ டைரக்டர் டைரக்ஷன் டீம்ல இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஆமா. ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு வேல போயிட்டு ஒரு நெட்வொர்க்கிங்கா இருந்தது. இப்போ ம். அந்த நெட்வொர்க் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். ஆ உங்களுக்கு இவங்களெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு நினைவுக்கு வர முடியுமா? இவங்க அப்போ இருக்கும்போது, அப்பவே தெரியும் இவர் பெரிய டைரக்டரா வருவாரு அப்படின்னு மாரி ஒரு சில பேர். இல்ல அப்படி நமக்கு தோணாது ஃபர்ஸ்ட்டு. ம். ஆனா நீங்க சொல்றது ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப அது தேவைப்படுதுன்றேன் நெனைக்கிறேன். ம். ஏன்னா, அந்த அந்த நாளை இயக்குனருக்கு முடிச்சதுக்கு அப்புறம், ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நெறைய பேரு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. நிச்சயமா. ஓகேங்களா? அது ஒரு பயங்கரமான ஒரு என்னன்னா சின்ன படங்களும் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் வந்தது. ம். ஓகேங்களா? விஜய் சேதுபதி சார்ல ஆரம்பிச்சு, ஐஸ்வர்யா ராஜேஷ்ல ஆரம்பிச்சு, நெறைய பேரு புதுசு புதுசா வர ஆரம்பிச்சாங்க. வந்தாங்க. டைரக்டர்ஸ் பாருங்க கார்த்திக் எவ்வளோ டைரக்டர்ஸ் சுப்புராஜ்லேருந்து வந்தாங்க. ஆமாங்க. எல்லாருமே எத்தன டைரக்டர்ஸ் அஸ்வத் வந்தாங்க. மாரிமுத்து நமக்கு எல்லாரும் நமக்கு ஒரு எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருந்தது எஸ். பாத்தீங்களா? ஒரு புது டேலண்ட் அவங்கள்ட்டேருந்து இருக்கிற தாட் அந்த மாரி படங்கள்லாம் ஜெயிக்குது. சின்ன சின்ன படங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுல்ல. ம். அது திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண மாரி இருக்கு. திரும்பியும் நமக்கு இது தேவைப்படுது. எஸ். ஆமா. ஒரு புது டேலண்ட்ஸ் வேணும். ஏன்னா இந்த இப்ப பேட்டர்னா ஒரு மூவி போகும். ஆ அந்த மாரி இல்லாம ஒரு கன்டென்ட் பேஸ்ல ஆமாமா. ஒரு ஒரு படங்கள் நெறைய வந்தது அந்த ஆமா. டைம்ல. அது வந்துகிட்டே இருக்கணும். எப்பயுமே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ம். அது பண்ணா தான் சினிமா நல்லாருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ரொம்ப சினிமா வேற கார்ப்பரேட் ஆயிருச்சு. ஆமா, ஆமா. ஓகேங்களா? ஒரு ஒரு யார் லக்ஸரி என்ன இருக்கணும்? ஒரு சினிமாவுக்கு தியேட்டருக்கு போறதே வந்து ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் ஆயிருச்சு. ம். ஓகேங்களா? ம். முன்னாடிலாம் வந்து நீங்க வந்து ஒரு வாரம் வாரம் நீங்க ஃபேமிலியோட படத்துக்கு போ முடியும். ஆமா. ஓகேங்களா? ம். குடும்பத்தோட ஒரு நார்மல் ஒரு அடித்தட்டு மக்களே வந்து ஜாலியா குடும்பத்தோட எங்கேயாவது போணும்னா, ஒரு வாரம் பீச் போவாங்க. ஒரு வாரம் படத்துக்கு போவாங்க. ம். இப்ப அப்படி இல்ல. அவங்க அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ம். ஓகேங்களா? ஏன்னா தியேட்டர் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கே எவ்வளோ நிச்சயமா, செலவாகுதுன்னு தெரியும். நிச்சயமா. ஆமா. ஓகேங்களா? ஸோ ஒரு ரூ. 2000 இல்லாம ஒரு ஃபேமிலியோட படத்துக்கு முடியல. ம். அப்ப அந்த ரூ. 2000ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு வெறும் 10,000, 15,000 சம்பாதிக்கிறவனுக்கு அது பெரிய கொஞ்சம் பட்ஜெட். கஷ்டம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இங்க நமக்கு இன்னும் நெறைய நல்ல படங்கள் தேவைப்படுது. ஆ ம் யா ம். ஸோ வெறும் பெரிய படங்கள் மட்டும் தான் நம்ம போணும்னு இல்லாம, சின்ன 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 படங்களுக்கும் படங்களும்